உலகத்துல ஆதாமின் வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் கலந்து இருக்குது. இந்த கலப்படத்தில் இருந்து தனக்குரிய வாழ்க்கையை பிரித்து எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்வன் தான் நீதிமான். அதனால அவன் எல்லாத்தையும் விரும்ப மாட்டான். இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் விரும்புவான். ஏன் சொன்னா, இந்த பூமியில 2 கலாச்சாரம் இருக்குது. ஒண்ணு ஆதாமின் கலாச்சாரம் இல்லையா, அதான் பரவி இருக்குது. அத கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவின் கலாச்சாரம் விழுங்கிட்டு வருது. அடுத்த கலாச்சாரம் இயேசுவின் கலாச்சாரம். இந்த இயேசுவின் கலாச்சாரத்துல யார் வாழ்வான்னு சொன்னா நீதிமான் வாழ்வான். இவனுக்கு ஆதாமின் கலாச்சாரத்துக்கும் அல்லது மரண கலாச்சாரத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அப்போ இந்த நீதிமானுடைய விருப்பத்தை ரொம்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர் அங்கீகரிக்கிறார். அவன் எப்படா விரும்புவான்? ஏன்னா அவன் விரும்பினா 4 பேர் நல்லா இருப்பாங்க. அவன் விரும்பினா இந்த பூமியில மரண கலாச்சாரம் ஓடி போகும். அவன் விரும்பினா அதனுடைய வெளிப்பாடு ஜீவன். அந்த ஜீவன் என்ன பண்ணும்? ஜீவன் வெளியே வரதான் மரணம் விழுங்கப்படும். அப்ப அவன் விரும்புறத ஆண்டவர் ரொம்ப ரசிப்பாரு, ரொம்ப அவனை கனம் பண்ணுவார். அதுதான் வசனம் தெளிவா சொல்றது, நீதிமானுடைய காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமா கொடுக்கப்படும், எந்த டவுட்டும் கிடையாது. Desires of righteous man will be granted. Hallelujah. Desires of righteous man will be granted. எதுக்கு அப்படின்னா, அவனுடைய விருப்பம் என்பது அது ஜீவனை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய விருப்பம் அது ஜீவனை வெளிப்படுத்தும். அந்த ஜீவன் மரணத்தை விழுங்கும். இருக்க தண்ணி தெளிவாக பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். தண்ணி குழம்பு அப்படியே ஒரு மாதிரி கலங்கி இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த நாட்கள் எல்லாம் கிணறு ஸ்டைல் தானே. இப்பதானே எல்லாத்துலயும் மோட்டர் வந்துச்சு. அங்கெல்லாம் அப்பெல்லாம் மோட்டர் கிடையாது இல்லையா, உள்ள கிணறு தான். சென்னையில எல்லா வீட்லயும் கிணறு தான் இருக்கும். சென்னையில எல்லா வீட்லயும் கிணறுல தான். இப்பதான் அது சாதாரணமா ஆயிடுச்சு மோட்டர் கல்ச்சர். எல்லா வீட்லயும் சென்னையில எல்லாம் அப்பெல்லாம் இதுதான். இப்ப எங்க போய் எடுக்கிறது? இப்ப எல்லா கிணத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டு என்ன பண்றாங்க, அவங்க மோட்டரை போட்டாங்க. அப்போ ஏதாவது விழுந்துச்சுன்னா அது கலங்கின நேரத்துல அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த நல்ல ஒரு 10-11 மணி நேரத்துல அப்படி போய் பார்த்துன்னு வச்சுங்களேன், நல்லா கிளீனா இருக்கும். அப்படியே கிளீனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அப்போ தெளிந்த தண்ணீர் தான் நீதிமானுடைய வாழ்க்கை. அதான் வசனம் தெளிவா சொல்லுது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நடத்துகிறார். தெளிந்த தண்ணீர். நீதிமான் எல்லாத்தையும் விரும்புவானு கேட்டா அவன் எல்லாத்தையும் விரும்ப மாட்டான். தேவ சித்தத்தை மட்டும் தான் விரும்புவான். அப்போ தேவன் விருப்பத்தை என்ன பண்றாருன்னா முக்கியப்படுத்துறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் என்ன பண்றாருன்னா ஒரு மனுஷனுடைய முக்கியத்தை அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா விருப்பத்தை முதல்ல முக்கியப்படுத்துறாரு. அத நீதிமானுடைய விருப்பமா ஒவ்வொரு மனுஷனுடைய விருப்பமும் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எப்படி சொல்றதுன்னா, மனுஷன் விழுந்த பிறகுதான் நமக்கு நீதிமான், விசுவாசம், இப்படி பல ஸ்டெப்ஸ் நமக்கு தேவைப்படுது. நீதிமான், விசுவாசம், நமக்கு ஜீவன், அப்புறம் என்னது அடுத்த ஸ்டெப்பு மறுரூபம், இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. புரியல? ஆனா விழுகைக்கு முன்னாடி இதெல்லாம் தொலைச்சதெல்லாம் அவனுக்குள்ள இருந்ததுனால அது அவனுக்கு அவசியம் இல்லாம இருந்தது. நான் சொல்றது புரியுதா? விழுகைக்கு முன்னாடி இது எல்லாமே அவனுக்குள்ள என்ன இருந்தது, இன்பில்ட்டா இருந்தது. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா வச்சிருப்பீங்க. இன்னைக்கு மொபைல் போன்லயே கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துடுது. அப்ப எல்லாமே தனித்தனியா இருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 50 ஆப் சாதாரணமா ஏற்றி வச்சிருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? செப்பரேட்டான விஷயங்களை ஒரே இடத்துல கிடைக்கும்படிக்கு இன்னைக்கு வந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரிதான் எல்லாமே இன்பில்ட்டா இருந்தது மனுஷனுக்குள்ள. அதனால அவனுக்கு அவசியம் இல்லாம இருந்தது நீதி தான். அப்ப நீதி என்பது ஏற்கனவே அவன் இருந்த நீதி தான். அது அவனுக்குள்ள இருந்த நீதி தான். அதைதான் இயேசு மீட்டு கொடுத்தார். நீதி என்பது புதுசா வரல. அப்ப ஜீவன் என்பது அவனுக்குள்ள இருந்த ஜீவன் தான். இந்த ஜோயே அவனுக்குள்ள இருந்தது தான். ஜோயன்னா ஆவியில் இருக்கிற ஜீவன். புரியுதா? ஆவியில் இருக்கிற ஜீவன், சரீர ஜீவன், ஆத்மா ஜீவன் 3 இருக்குது. பிசிக்கல் லைஃப் அது என்னன்னா பயோஸ். அது பேர் பிசிக்கல் லைஃப் பேர் பயோஸ். சுக்கேன் அப்படி சொன்னா ஆத்மா சம்பந்தப்பட்டது.
சுக்கே, ஆத்மாவில் இருக்கிற ஒரு ஜீவன். சரீரத்தில் இருக்கிற ஜீவன், ஆவியில இருக்கிற ஜீவன் ஜோயே. இந்த ஜோயே தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மீட்டு கொடுத்தாரு. அப்போ மனுஷன் எல்லாத்தையுமே ஆல்ரெடி வச்சிருந்தான் இன்பில்ட்டா. ஆண்டவர் வச்சிருந்தாங்க. ஆண்டவரோட செட்டிங்ஸ் அந்த மாதிரி மனுஷனை உருவாக்கும் போது அப்படிதான் உருவாக்குனாரு கடவுள். அப்படிதான் என்ன பண்ணாரு, அவனை உருவாக்குனாரு. ஆனா அவன் எல்லாத்தையுமே அவன் இழந்தான். தன்னுடைய கீழ்ப்படியாமைனால, கடவுளுக்கு கீழ்ப்படியாதனால அவன் எல்லாத்தையுமே அவன் இழந்து போனான். அந்த இழந்து போனதை தான் மறுபடியும் இயேசு வந்து மீட்டு கொடுத்தாரு. அவன் எதெல்லாம் இழந்து போனானோ அது எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. எந்த கீழ்ப்படியாமைனால அவன் எழுந்தானோ அந்த கீழ்ப்படியாமை தன் மேல அவர் வாங்கி கொண்டார். எந்த கீழ்ப்படியாமைனால அவன் பாவத்தின் விளைவு மரணத்தை சம்பாதிச்சானோ அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வசனம் தெளிவா சொல்லுது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானார் என்று சொன்னா, பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறபடினால அவரும் அதை வந்து மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் வந்து நம்ம மீட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ விருப்பம் என்பது கடவுள் எப்படி பாக்குறாருன்னா, நீதிமானின் விருப்பம் என்பது ஒரு மாடல் தவிர, ஆனா எல்லாரையுமே அவர் பார்க்கும்போது எப்படி பாக்குறாருன்னா நீதிமானா தான் பாக்குறாரு. இவன் நீதிமானா ஆனா எப்படி இருக்கும், இவன் நீதிமானா வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு வழியில தான் எல்லாரையுமே என்ன பண்றாருன்னா அப்ரோச் பண்றாரு. அவன் மேபி பாவியா இருக்கலாம். எல்லாரையுமே அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னா, விழுந்து போகாத ஆதாம் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் பாக்குறாரு. நான் சொல்றது புரியுதா? விழுந்து போகாத ஆதாம் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பாக்குறாரு. அதாவது விழுந்து போகாத ஒரு ஆதாம் சொன்னா பிந்தின ஆதாம் தான் அது வந்தாரு. பிந்தின ஆதாம். அப்ப பிந்தின ஆதாம் யாரு? இயேசு. அப்போ பிதா எல்லாரையும் எப்படி பாக்குறாருன்னா இயேசுவை போல பாக்குறாரு. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க இயேசு மூலமா பிதா கிட்ட போகக்கூடிய வழி இங்கதான் வருது. அப்ப எல்லாரையுமே எப்படி பாக்குறாருன்னா, அவர்கள் பாவத்தில் விழாத அல்லது பாவத்தை எதெல்லாம் மனுஷன் இருந்தாலும் அதெல்லாம் மீட்டு கொடுத்த பிந்தினாதாமுடைய சாயலுக்கு ஒப்பா பாக்குறாரு. அதனாலதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விருப்பத்தை ஆண்டவர் வந்து புறஜாதிகளுடைய வாழ்க்கையில விருப்பத்தை முக்கியப்படுத்துறாரு.